வெல்கம் டு ப்ரொஃபஸர் டாக்ஸ். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிசி மோட்டாரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசி மோட்டார்னால் என்ன, காம்போனன்ட்ஸ்னால் என்ன, ஒர்க்கிங் பிரின்சிபல்னால் என்னன்னு பார்க்கலாம். டிசி மோட்டார்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக டைரெக்டாகவே கரண்டில் அப்ளை ஆகி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியிலேருந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது தான் டிசி மோட்டார். கரண்ட்டை கேரி பண்ணக்கூடிய கண்டக்டரு இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் இருக்கும்போது ஒரு ஃபோர்ஸ் ஏற்படும். கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். 2 மார்க் வரும், பார்த்துக்கிடுங்க. அதோடைய காம்போனன்ட்ஸ் என்னென்னா ஸ்டேட்டார், ரோட்டார் காயில்ஸ், அம்மேச்சுவர் சொல்லுவாங்க, உள்ளே இருக்கும் கம்யூட்டேட்டர், ஷாஃப்ட்டு, பிரஷஸ். 2 மேக்னட்ஸ் இருக்கும், நார்த் போல், சவுத் போல். அது 2 மேக்னட்ஸ். அந்த மேக்னட்ஸ் பெர்மனன்ட் மேக்னட்ஸ்னால அது ஸ்டேட்டார் மேக்னட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நடுவில் ஒன்று இருக்குது பாருங்கள், ரோட்டார் காயில்ஸ். உள்ளதான் அந்த அம்மேச்சர், அதுதான் ரோட்டார் காயில்ஸ். இதை அட்டாச் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கம்யூட்டேட்டர். அதை 2 அட்டாச் ஆகிடு இருக்குது தான் பிரஷஸ். இந்த சென்ட்ரல் ராடு மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஷாஃப்ட். ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்ப்போம். 2 மேக்னெட் இருக்குது, அதுக்கு நடுவில் கரண்ட் பண்ணக்கூடிய கண்டக்டரும் இருக்குது, நார்த் போல், சவுத் போல். 2 மேக்னெட் ஸ்டேட்டார் மேக்னெட். அது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் ஆகுது. அதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்டும் இன்டராக்ஷன் நடக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. அந்த ஃபோர்ஸ் பேர் லோரன்ஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்ன ஆகுது, உள்ளே இருக்கிற அர்மேச்சர் மேலே படுது. இந்த அர்மேச்சர் மேலே படுறதுனால அதை டார்க் ப்ரொடியூஸ்டு ஆகுது. டார்க் ப்ரொடியூஸ்டு ஆகிறதுனால ஆர்மேச்சர் ரோட்டார் விண்டிங் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இது பார்த்தோம். கரண்ட் கேரிங் கண்டக்டர் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். நீங்கள் கேட்கலாம், இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொட்டேட் ஆகும். ஏன்னா இந்த கம்யூட்டேட்டரும் அந்த ப்ரஷ்ஷும் என்ன செய்யும்னா டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை ரிவர்ஸ் உள்ளே அனுப்பிட்டே இருக்கும். அதனால் ரோட்டார் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரிகிறதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லுறேன். வாங்க ஒரு உதாரணம் கேட்போம். அம்மா அப்பா பையன் பொண்ணுன்னு ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த பையனையும் பொண்ணையும் விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா ஷாப்பிங் போகிறாங்க. இந்த ஷாப்பிங் போகிற நேரத்தில் அந்த மூத்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பை பார்த்து அவ தங்கச்சி அம்மா அப்பா வந்தோடனே சொல்லி கொடுக்குறா, அண்ணன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிட்டான். அந்த அம்மாவும் அப்பாவும் அந்த பையனை ரொம்ப திட்டுறாங்க. இதை திட்டுறதுனால பையன் ரொம்ப கவலைக்குள்ளாகிறான். இந்த அம்மா அப்பா நார்த் போல், சவுத் போல் மேக்னெட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த பொண்ணு கரண்டு. இந்த அம்மா அப்பாவும் பொண்ணும் இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி திட்டு விழுதோ அதே போல தான் கரண்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இணையும் போது ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுகிறது. திட்டுறதுனால அந்த பையன் ரொம்ப கவலைக்குள்ளாகிறான். அந்த திட்டு தான் ஃபோர்ஸ். அந்த கவலை சொல்கிறோம்ல, அதுதான் ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. அது திட்ட அந்த பையன் ரொம்ப கவலைக்குள்ளாகிறாம்ல, அதே மாதிரி தான் ஃபோர்ஸ் ஏற்பட ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. பொண்ணு ப்ளஸ் அம்மா அப்பா ஈக்குவல் டு திட்டுறதுனால கவலை ஏற்படுகிறது. கரண்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இணையும் போது ஃபோர்ஸ் ஏற்படுது. அந்த ஃபோர்ஸ்னால் ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.